சென்னை பெருங்களத்தூர் செங்கல்பட்டு மார்க்கத்தில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலம் இன்று மாலை திறக்கப்பட உள்ள நிலையில் மேம்பாலத்தை கழுகு பார்வையில் காணலாம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மீரானிடம் கேட்கலாம். மீரான், வணக்கம். எப்பொழுதுமே போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படும் பகுதி பெருங்களத்தூர். தற்பொழுது இன்று மாலை இந்த மேம்பாலம் திறக்கப்பட இருக்கிறது. இந்த மேம்பாலம் திறக்கப்பட்டால் பெருங்களத்தூரில் போக்குவரத்து நெரிசல் குறையுமா? அதற்கான வாய்ப்பு உண்டா? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்குளத்தூர் பகுதியில் மேம்பாலம் கட்டும் பணியானது பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. பகுதியாக இந்த பாலம் அமைக்கும் பணிகள் முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கடந்த 2022 செப்டம்பர் 17 செங்கல்பட்டிலிருந்து சென்னை வருகின்ற பாதையில் இருக்கின்ற மேம்பாலம் திறக்கப்பட்டது. அதன் பிறகு 2023 ஜூன் மாதம் 28 பெருங்குளத்தூர் சீனிவாசா நகர் பகுதியிலிருந்து GST சாலையை இணைக்கும் அந்த பாலம் பகுதியானது திறக்கப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ந்து பெருங்குளத்தூர் பகுதி முழுவதுமாக ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த பாலம் பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்து வந்தார்கள். இந்த நிலையிலிருந்து சென்னையிலிருந்து செங்கல்பட்டு மார்க்கத்தில் இந்த பாலம் அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. ரூபாய் 60.13 கோடி செலவில் 915 மீட்டர் நீளத்தில் 7.5 மீட்டர் அகலத்தில் இந்த மேம்பாலம் அமைக்கும் பணியானது நடைபெற்று தற்போது அந்த பணிகள் முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது. இன்று மாலை இந்த மேம்பாலத்தை திறப்பு விழா நடைபெறுகிறது. தமிழக அமைச்சர் தாமு அன்பரசன், செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அருண்ராஜ் தலைமையில் இந்த பாலத்தை திறந்து வைக்கிறார். தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா, அதே போல மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ் உட்பட அதிகாரிகள் இதில் கலந்து கொள்கிறார்கள். இந்த பாலம் திறக்கப்படும் பொழுது சென்னையிலிருந்து வண்டலூர் நோக்கி செல்கின்ற வாகனங்கள் எளிதாக இந்த மேம்பாலம் வழியாக செல்ல முடியும். அதே போல பெருங்குளத்தூர் சீனிவாச நகர் பகுதிக்கு செல்லும் பொழுது இந்த மேம்பாலம் வழியாக சென்று அந்த ரவுண்டானாவில் வளைவில் திரும்பி நேரடியாக அவர்கள் அந்த சீனிவாச நகர் பகுதிக்கு செல்லலாம். பெருங்குளத்தூர் பகுதிக்கும் உள்ளே செல்வதற்கு எளிதாக இருக்கும். அதே போல பெருங்குளத்தூர் பீர்க்கங்கரை பகுதியில் இருப்பவர்கள் அந்த மேம்பாலம் வழியாக மீண்டும் வண்டலூர் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் பொழுது தாம்பரம் இரும்புலியூர் சிக்னல் அருகே திரும்ப வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இந்த மேம்பாலம் திறக்க பொழுது நேரடியாக அந்த சீனிவாசா நகரில் இருந்து அந்த ரவுண்டானா வழியாக அவர்கள் வண்டலூர் பகுதிக்கு செல்லலாம். இதன் காரணமாக சுமார் 2 கிலோமீட்டர் அவர்கள் பொதுமக்கள் வாகனங்கள் சுற்றி செல்லும் பிரச்சனை இருக்காது. போக்குவரத்து நெரிசலும் கணிசமாக தீரும் என்பதால் பொதுமக்கள் இந்த பாலம் திறக்கப்படுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இன்று மாலை இந்த பாலம் தமிழக அமைச்சரால் திறக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாக போக்குவரத்து சீராகும் என்ற ஒரு நம்பிக்கை பொதுமக்களிடம் எழுந்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி மீரா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.